சில குடும்ப நிகழ்ச்சிகளை இப்போ பார்ப்போங்களா. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங். வெட்டிங்னா திருமணம், கல்யாணம்னு சொல்லுவாங்க, திருமணம். அடுத்து என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்தம், பேபி ஷவர், வளைகாப்பு, நேமிங் செரிமோனி. அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு பெயர் சூட்டணும்னு சொல்லுவாங்க, பெயரிடணும்னு சொல்லுவாங்க. அது பேர் நேமிங் செரிமோனி. பர்த்டே பார்ட்டி, பிறந்தநாள் விழா சொல்லலாங்களா. பிறந்தநாள் விழா ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே பார்ட்டி வரும். பிறந்தநாள்னு ஒவ்வொரு வருஷமும் வரும். அடுத்தது ஹவுஸ் வார்மிங். ஹவுஸ் வார்மிங்னா சொந்த வீடு கட்டிட்டு போகிறாங்க பார்த்திங்களா, ஹவுஸ் வார்மிங், வீட்டு விழா. தமிழில் 100 இது சொல்லுவாங்க, சரி நான் அப்புறம் சொல்கிறேன். வீட்டு விழா. அப்புறம் வெட்டிங் அனிவர்சரி, திருமண ஆண்டு விழா. ஒவ்வொரு வருஷமும் திருமண ஆண்டு விழா ஒவ்வொரு வருஷமும் கூட வரலாம். இது 10வது வருஷம்னா 10வது வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்று ஃபியூனரல் அஞ்சலி. இதுதான் நம்மளுடைய இறுதி அஞ்சலி. ஒவ்வொரு மனிதனுக்கும் இறுதி அஞ்சலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இயர் பியர்சிங் செரிமோனி. இயர் பியர்சிங்னா குத்துறது, காதில் குத்துறது, காது குத்தும் விழா அது சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, 20 வருஷம், 25 வருஷம், 35 வருஷம் இது பண்ணி அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க. அதுக்கு பேர் ஓய்வு பெறும் விழான்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் மேற்கொண்டு இது போன்ற தகவலுடன் அடுத்து வருகிறேன். நன்றி.